வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அஹமத் அவர்கள். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 அப்படின்றது திமுக ஒரு அமோக வெற்றியை பெற்றிருக்கு. ஆனால் இருந்துமே அது பயன் கிடையாது, உங்களால எதுவுமே யூஸ் கிடையாது அப்படின்னு. இல்ல பயன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த முறை அவங்க 38 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 38 உறுப்பினர்கள் இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது நாடாளுமன்றத்தில் இருந்துச்சு. ஏன்னா அவங்க காங்கிரஸ் கூட்டணியோட வலுவா பிஜேபியை எதிர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது பெரிய அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே அவங்க அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக டிஎம்கே மேல ஒரு சாஃப்ட் கார்னர் பிஜேபிக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளால வளர முடியாது அப்படின்ற ஒரு கணக்கும் இருக்கலாம். ஏன்னா இப்போ கூட அவங்களால அதை ரொம்ப உக்கிரமா செய்ய முடியல. தமிழ்நாட்டில் அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் அவ்வளோ ஈஸியா அவங்களால சாதிக்க முடியல. ஏன்னா இங்க உங்களுக்கு ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராங் அப்போனன்ட், ஒரு ஸ்ட்ராங் பேஸை முதலமைச்சர் அதை பில்ட் பண்ணியிருக்காரு. தமிழிசை கூட சொல்றாங்க இல்லையா, நீங்க எங்ககிட்ட இணக்கமா போனா உங்களுக்கு எதுவுமே நடக்காது, நீங்க தான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு அரசாங்கம் டு அரசாங்கம் அந்த பிசினஸ் அப்படின்றது இருக்கும். பட் அதையும் தாண்டி பிஜேபி இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்க முயற்சி பண்றாங்க. கலைஞர் கருணாநிதியுடைய 100வது இதுக்கு அவரு ட்வீட் பண்றாரு, நான் அவருடைய பழகிய காலங்கள் எல்லாம் அப்படின்னு. எனக்கு தெரியல அவர் அவ்வளவு ஏதாச்சும் ரொம்ப பழக்கம் இருந்துச்சா அப்படின்றது தெரியல. ஏன்னா பட் அவரு அதெல்லாம் நான் நினைவு கூறும் போது எனக்கு அப்படியே இதுவா இருக்கு அப்படின்லாம். ஸோ வண்டி ரூட்டு மாத்துறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல். இப்போ முதலமைச்சர் நினைச்சா நிதிஷ்குமார்கிட்ட பேச முடியும், முதலமைச்சர் நினைச்சா சந்திரபாபு நாயுடு பேச முடியும். தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை இனி நீங்க டைரக்டா கொண்டு போய் இவர்கிட்ட வைக்கிறதோட, பிரதமர்கிட்டயோ அல்லது உள்துறை அமைச்சரோ நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டா அவர் மனசு வச்சா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூட நீங்க கொண்டு போய் மெமரண்டம் கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி இருந்தா இதெல்லாம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்பாரு. என்ன இவ்வளோ லிஸ்ட் கொண்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் காங்கிரஸ் உங்க ஆட்சி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் கேள்விகள்லாம் வரும். பட் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ மாநில உரிமைகள் குறித்து நாயுடுவும் பேசுவார், நிதிஷும் பேசுவார். இன்னொன்னு ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ஓபிசி பிளாக்கை திமுக கிரியேட் பண்ணாங்க. அதுல திமுகவுடைய திமுகவும் ஒரு முக்கிய அங்கம் வகிச்சாங்க. அதுல ஜேடியும் ஒரு மிக முக்கியமான பார்ட்னர். அப்போ இந்த அடிப்படையில உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பாஜகவுக்கு இவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ சொல்றதுக்கெல்லாம் அந்த ஸ்பேஸ்லாம் இப்போ பெரிய அளவுக்கு உருவாகி இருக்கு. நீங்க போன் போட்டு ஆந்திரால இருந்து ஒரு போன் போச்சுன்னா அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், பீகார்ல இருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். காத்து டஃப்பா இருக்கு, ரூட்டு டஃப்பா இருக்கு அப்படின்லாம் நீங்க கதை சொல்ல முடியாது. இப்போ பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் டெல்லி கிளம்புறாரு, கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, டெல்லி கிளம்புறாருன்னா என்ன பிரச்சனை, ஒரு 3 அமைச்சர் போய் ஏர்போர்ட்ல நின்று அவரை ரிசீவ் பண்ணி அவரை கூல் டவுன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்டு தகவல் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணலான்னு. அதே மாதிரிதான் நாயுடுவும் கிளம்புறாரு, இல்ல நாயுடு திடீரென்று சென்னைக்கு வராரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க போறாரு அப்படின்னா 2 பேரும் ஏன் சந்திக்கிறாங்க, என்ன திடீர்னு எங்க அங்க போறாரு, என்ன ஏதுன்னு விசாரிங்க, இல்ல இந்த பக்கம் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்லாம் அந்த ஒரு பதற்றம் என்பது வரும். அது தானாக வரும். திடீரென்று நாயுடு கிளம்பியோ அல்லது நிதிஷ்குமார் 2 பேரும் கிளம்பி வெஸ்ட் பெங்கால் போய் மம்தாவை பாக்குறாங்க அப்படின்னா, இல்ல மம்தா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க வராங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விதமான பதற்றத்தை உண்டாக்கும். இப்போ மம்தா பானர்ஜியும் நாயுடுவும் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது அணி அமைப்பதற்குனா பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்போ மம்தா பானர்ஜி ஒரு சண்டே எங்கேயாச்சும் போகணும்னு நினைச்சு நான் ஹலோ நாயுடுஜி ஐ எம் கம்மிங் டு ஆந்திரா அப்படின்னா வரவேன்னு சொல்ல மாட்டார்ல, வாங்கன்னு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் இல்லை அந்த போனை அட்டென்ட் பண்ணாமே இருக்க முடியாது இல்லை. இதெல்லாம் அந்த பாலிடிக்ஸ்ல இப்போ அதுதான் சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ 2 தலைவர்கள் சந்திக்கிறாங்கன்னா ஏன் சந்திக்கிறாங்க, என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு கிளியை ஏற்படுத்தும். இப்பயே ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, நாயுடு வில் பி ஒரு தென்னகத்திற்கான ஒரு அடையாளமா இருக்க போறாரு. கண்டிப்பா இருப்பார்ல. நீங்க சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது புறக்கணிக்கப்படுகிறது, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலமாக தென்னிந்தியாவில் உங்களுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் ஒன்னா பேசி
நமக்கு நிதி ஆதாரத்தை வந்து பெற முடியுமா, பெறுவதற்கு என்ன பண்றது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அவங்க கடந்த காலங்களில் பண்ணாங்க. அதனால தானே உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டாங்க. அதனால தானே உச்சநீதிமன்றத்தில் போய் கேரளாவும் வழக்கு போட்டாங்க. அப்புறம் இந்த கர்நாடகா அதை பார்த்துட்டு டெல்லியில போய் போராட்டம் பண்ணாங்க. நிதி அப்படின்றது ரியல் பிரச்சனை. அப்போ நாயுடு இப்ப நீங்க டெல்லிக்கு போய் கேட்கறதோட நீங்க ஆந்திராவோட பேசினீங்கனாலே வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன் அப்படின்றது உருவாகி இருக்குன்னும் போது ரொம்ப இயல்பா ஈஸியா. இன்னொன்னு உங்களுக்கு வந்து இந்த கவர்னருடைய அட்டுழியங்கள்லாம் வந்து குறையும் அப்படின்னு பாக்குறேன். நீங்க இப்ப முன்ன மாதிரி வந்து கவர்னர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. பேசினாங்கன்னா ஏன் அவர் அப்படி பேசுறாரு, அவரை மாத்துங்க அப்படின்னு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வரும்போது கொஞ்சம் சைலன்ஸ் மோட்ல தான் இருக்காரு. இப்போ சைலன்ஸ் மோட்ல இப்போ அவரே அதிர்ச்சியா இருப்பார் போல. இப்போ என்ன சொல்றது, என்ன பேசுறது அப்படின்னு யோசிப்பாரு. அப்போ இந்த அட்டுழியங்கள்லாம் வந்து கொஞ்சம் குறையும். அது கேரளாவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆந்திராவாக இருந்தாலும் சரி, தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி. இப்போ பீகார் கவர்னர்லாம் எங்க இருக்காருன்னே தெரியாது. பீகார் கவர்னர் வந்து நிதிஷ்குமார் போன் பண்ணி நான் வரேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஆகணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பீகார் கவர்னர் வந்து நிதிஷ்குமாருக்கு எதிராவோ அல்லது நிதிஷ்குமாரை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டா கூட பெரிய பிரச்சனை. அவர் போய் வேணா ஒரு ப்ரோக்ராம் போடலாம், ரிப்பன் கட் பண்ணலாம், திரும்பி வந்து ராஜ்பவன்ல வந்து இருக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் வந்து இப்படி பல மாற்றங்கள் நடக்கும். பிஜேபி என்ன ஒரு பிளான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 10 இண்டிபெண்டன்ட் ஆதரவை வந்து திரட்டாங்க. ஒரு சின்ன சின்ன கட்சிகளுடைய ஆதரவை திரட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 30 எம்எல்ஏ தானே ஷார்டேஜ், 30 எம்பி தானே ஷார்டேஜ். இப்போ அந்த 30 எம்பியை எங்கேயாச்சும் தேத்த முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்வாங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணாங்கன்னா, இப்போ உத்தவ் தாக்கரே வந்து கொஞ்சம் பேசி கூல் டவுன் பண்ணி, ஏன்னா மகாராஷ்டிராலையும் வந்து தேர்தல் இருக்கு. இப்போ இதே ட்ரெண்டோட அவங்க போனாங்கன்னா மகாராஷ்டிரால பிஜேபி வாஷ் அவுட் ஆயிரும். அதனால அவங்க மாநிலங்கள்லயும் இருக்கணும். குறிப்பா மகாராஷ்டிரா போன்ற ஒரு மாநிலங்கள்ல பிஜேபி இருக்கிறது முக்கியம். அங்க ஆட்சியில இருக்கணும் அல்லது ஒரு பவர்ல ஏதாவது ஒரு இதுல இருக்கணும். இப்ப சிவசேனாவை திருப்பி கொடுத்துடலாமா, உத்தவ் தாக்கரே கிட்டே கொடுத்துடலாமா, இப்ப ஏக்நாத் சிண்டேவை மறுபடியும் உள்ள கொண்டு போயிடலாமா? ஏன்னா அங்க வந்து ரிவர்ஸ் நடந்துட்டு இருக்கு. சிவசேனா நிதிஷையும் சந்திரபாபும் வான் பண்றாரு, நீங்க அவங்க கூட போனீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். அதான். சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து சில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கேட்கறாங்க. ஸ்பீக்கரை ஏன் கேட்கறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, நம்மள ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நம்மளை கவுத்துற போறாங்க அப்படின்ற ஒரு பயம் என்பது 2 பேருக்கும் இருக்கு. அதனால இந்த ஆட்சி வந்து அலர்ட்டா தான் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அலர்ட்டா இருப்பாங்க. எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுதான். இதுல அண்ணாமலையினுடைய ரோல் இப்ப என்னவா இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ திடீரென்று ஒரு மாநில தலைவர் வந்து மத்திய அமைச்சராக போறார் அப்படின்னு ஒரு தகவல் கசிவிடப்படுது. இன்னொரு பக்கம் நான் வந்துட்டேன் பாருங்க, நான் வந்து 5% எடுத்துட்டேன், தன்னிச்சையா நாங்க வந்துட்டோம் அப்படின்றாரு. அப்போ அது கூட்டணியா பாஜகவினுடைய வாக்கு வங்கியை பார்க்கிறதா அல்லது பாஜக மட்டுமே பார்க்க முடியுமா? சரி, நீங்க பாஜகவுடைய ஓட் ஷேர்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கு, அது யாரும் வந்து மறுக்க முடியாது. ஆனால் அது அண்ணாமலையினாலதான் அது நடந்துச்சு அப்படின்லாம் வந்து உறுதியா சொல்ல முடியாது. நீங்க அண்ணாமலை முயற்சி பண்ணியிருக்காரு, ஒரு எஃபர்ட் வந்து பாஜக தேசிய தலைமையும் போட்டிருக்கு. பட் அண்ணாமலை என்ன சொன்னாரு, 25% நாங்க கிராஸ் பண்ணுவோம்னாரு. 25% கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 10% அப்படின்றது எல்லாருக்கும் வந்து அது இருக்கிறது. நீங்க திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளை தவிர மீதி எல்லா கட்சிகளுக்கும் அந்த 10%க்குள்ளதான் 10%ல தான் வராங்க. அது விஜயகாந்தா இருந்தாலும் சரி, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா விஜயகாந்தாக இருந்தாலும் சரி, அல்லது கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற யாராக இருந்தாலும் சரி, அந்த 10%க்குள்ளதான் அவங்களுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க வர முடியும். இந்த வாட்டி பிஜேபியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கடந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஞ்சி போனா அவங்க 10 சீட்டு தாண்டி நின்னது இல்லை. 5 சீட்ல நிப்பாங்க, 4 சீட்ல நிப்பாங்க, 9 சீட் தான் மேக்சிமம் அவங்க நின்று இருக்காங்க ஒரு 10 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா. நீங்க அப்போ நின்னவர்கள் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு பாப்புலரான ஃபேஸஸ் கிடையாது. இந்த வாட்டி தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னரா இருந்திருக்காங்க, அவங்க ஒரு ஃபேஸ், அவங்க ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அண்ணாமலை மாநில தலைவர் ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற கட்சி தலைவர், முன்னாடி அதிமுக இருந்தார், ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஏசி சண்முகம் பாப்புலாரிட்டி இருக்கு. இந்த மாதிரி நாமளே வந்து இப்ப அதிமுக கேண்டிடேட்ஸ் பேரை சொல்லுங்க, எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கேண்டிடேட் நின்னாங்கன்னு சொல்லுங்க. பெருசா யோசிக்க. அதிமுக பிரதான எதிர்கட்சி, நீங்க அதிமுக ஒரு 10 கேண்டிடேட் பேர் சொல்லுங்க.
விஜய் பிரபாகரன் தான் நமக்கு தெரியுறாரு. விஜயபெருமான் தேமுதிகாங்க. நீங்க அதிமுகவுடைய ஒரு 10 கேண்டிடேட் பேர் உங்களால ரீகால் பண்ண முடியல. சென்னையில் நின்ன ஒரு 3 கேண்டிடேட் பேர் சொல்லுங்க, ரீகால் பண்ண முடியலையே. இப்ப பாஜகவுடைய ஒரு 5 கேண்டிடேட் பேர் சொல்லுங்க. தமிழிசை, நயனா நாகேந்திரன், அண்ணாமலை இருக்காரு, வினோஜ், வினோஜ், கார்த்தியாயினி, இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போலாம். ஒரு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸை நிறுத்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்புலர் கேண்டிடேட்ஸை நீங்க நிறுத்தி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் வரும், மக்கள் வந்து ஓட் போடுவாங்க, நேச்சுரலி ஓட் போடுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, அவங்க சிவகங்கா, இவங்களுக்கு பேஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள், ராமநாதபுரம், இந்த மாதிரி தொகுதிகள்ல எல்லாம் வந்து அவங்க கூடுதலா எல்லாம் பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்கல. முன்ன விட பயங்கரமான வாக்கு சதவீதத்தோட வாங்கல. மேக்சிமம் பிஜேபிக்கு அதிக அளவு ஒரு 32% இருக்கிற தொகுதி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். 2014 பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அங்க அவரால் அங்க ஜெயிக்க முடிஞ்சு, பொன் ராதாகிருஷ்ணன் அவரால் அங்க ஜெயிக்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் தர்மபுரியில ஜெயிக்க முடிஞ்சு. ஆனால் அது என்டிஏ கூட்டணியாக 2 தொகுதிகளில் வர முடிஞ்சு. 2019 வந்து அவங்க வரல, 2024 அவங்களால வர முடியல. அப்போ இந்த அளவுகளை வச்சு நீங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு பெர்செப்ஷன் வைஸ் இவங்க வளர்ந்துருக்காங்க, ஒரு பெர்செப்ஷன் இருக்கு பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படின்லாம். அது எப்படி நீங்க கணிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திமுகவுடைய உதயசூரியன் சிம்பல் வந்து எங்கேயாச்சும் செவுத்துல வரைஞ்சிருப்பாங்க, அதிமுகவுடைய ரெட்டையில எங்கேயாச்சும் செவுத்துல வரைஞ்சிருப்பாங்க, 3வது பாஜகவுடைய சிம்பலும் வந்து அங்க வரைஞ்சிருப்பாங்க. பெர்செப்ஷன் வைஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிம்பம் நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு உருவாக்குறதுக்கு அங்கங்க கிராமங்கள்ல அந்த கொடி கம்பம் இருக்கும், அந்த கொடி கம்பத்துல பாஜகவுடைய கொடி எல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. பல கிராமங்கள்ல ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரமா வேலை பார்த்துருக்கு. ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய பிரசன்ஸும் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கிறது. ஆனால் ஒரு மாற்று கட்சியாக அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலாம் வந்து அதை பார்க்க முடியாது, அதை கருத முடியாது. 2026 இலக்குன்றார்ல, அடுத்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் வந்து 2026 இல்ல, அதுதான் சொல்றேன். 2026 நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, ஈரோடு தேர்தல் நடக்கும்போது 2024 நீங்க, 2024 நடக்கும்போது 2026ன்றீங்க. ஸோ அவ்வளவு ஈஸியாலாம் அவங்களால வந்து அந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் இது பண்ண முடியாது. 2026 தேர்தல் களமே வேறு விதமாக இருக்கும். நீங்க விஜய் அரசியலுக்கு வருவாரு, அதுக்கப்புறம் வந்து எல்லா போக்கஸும் வந்து விஜய், திமுக, அதிமுக இந்த இதுல இருக்கும். அதிமுகவுக்கும் இப்ப புரியுது, அவங்களுடைய ஓட் ஷேர் 20% ஓட் ஷேர் அவங்களுக்கு இருக்கு, கூட்டணியோட ஒரு 25% ஏதோ 23 25% இருக்கு. அப்போ கூட்டணி தான் நீங்க மேட்டர் அப்படின்னும் போது அதிமுகவும் அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது நடக்கும். ஸோ இங்க களம் என்பது உங்களுக்கு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக தான். 2வது பெரிய கட்சி அதிமுக தான். நீங்க அந்த இடத்த பீட் பண்ணல. வெஸ்ட் பெங்கால்ல அதை பண்ணாங்க, பட் இங்க அதை அவங்களால பண்ண முடியல. சிபிஎம் பீட் பண்ணிட்டு பிஜேபி வந்தாங்க. நீங்க சீட்ஸ் ஜெயிச்சாதான் வந்து உங்களுக்கு உங்களால அதை வந்து உறுதியா சொல்ல முடியும். நீங்க சீட்டை வந்து தோத்துட்டு ஒரு சீட்டும் ஜெயிக்காம நாங்க ஓட் ஷேர் அப்படின்னா அந்த கதை எடுப்படாது. 2வது இந்த கூட்டணி உடைக்காம இருந்தாருன்னா ஓரளவுக்கு அதிமுக, பாஜக, பாமக ஓரளவுக்காச்சும் ஒரு சில பகுதிகளில் அவங்களால ஒரு டஃப் கான்டெஸ்ட் கொடுத்துருக்க முடியும், ஒரு 3-4 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்க முடியும், இல்லை அதை கூடுதலாக கூட ஜெயிச்சிருக்க முடியும், அவங்க என்ன பிரச்சார வியூகத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது வேணா ஒரு இன்க்ரீஸ் ஆக இருக்கலாம். இந்த தேர்தல் அது இருக்கும், பட் இது ஓட் பேங்கா மாறுகிறதா, இது தொடருமா அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நேரத்துக்கு நன்றி.